கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இந்த வர்ற 2 நாள்ல 3 நாள்ல ஹஜ்ஜுடைய பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள்பாங்க. அந்த ஹஜ்ஜு பெருநாள் வரப்போகுது. அதை எதிர்நோக்கி நாம இருக்கிறோம். மா மக்களுக்கு இறைவன் 2 பெருநாள் வச்சுக்கலாம். ஒண்ணு நோன்பு பெருநாள். நோன்பு 30 நாள் முடிச்ச உடனே தர்மம் செய்யணும். தர்மம் செய்துட்டா இறைவனை வணங்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாள். இந்த ஹஜ்ஜு பெருநாள்ல ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளை அறுத்து நாமும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வித்தியாசத்தை இறைவன் நமக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ மக்கள் கேட்கறாங்க, சில பேர் கேட்கறாங்க, ஏன்பா ஆடு, மாடு, ஒட்டகத்தை எல்லாம் பலி கொடுக்குறீங்களே, அறுக்குறீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சாரா யாரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்வியை பார்த்து கேட்கறாங்க, ஏன்பா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்குறீங்களே, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்வி சாப்பிட்றவங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த என்வியை பார்த்து கேட்கறாங்க, ஏன்பா செடி கொடி மரம் தாவரம் இவைகள்லாம் உயிர் இருக்குது, அதையும் நீங்க வெட்டித்தானே சாப்பிடுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க. அருவாத்தான், கத்தி தான். ஆடையம் மாடையம் வெட்டும் போது வெட்டுதுங்கிறான், பலி அறுக்கிறதுங்கிறான். அதே அருவா, அதே கத்தி தான். அதை காய்கறி, அந்த செடி கொடிகள் இவையெல்லாம் வெட்டுறான், அதுவும் வெட்டுறதுதான். அப்ப ஆயுதம் ஒண்ணுதான், ரெண்டையும் வெட்டுறாங்க. அப்ப எல்லாமே உயிர் உள்ளதுதான். ஆடு மாடுகளும் உயிர் உள்ளதுதான், செடி கொடிகளும் உயிர் உள்ளதுதான். அப்ப இவை அனைத்தும் மக்களுக்கு அவசியம் உள்ளது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம், சாப்பிடலாம். இதைத்தான் மனிதனுடைய பார்வையில் இறைவனுடைய பார்வையில பார்க்கணும். மனிதனுடைய பார்வையாருன்னா என்விக்காரன் சொல்றான், செடி கொடிகள்லாம் உயிர் தானப்பாங்கிறான். அப்ப வீக்காரன் சொல்றான், ஆடு மாடெல்லாம் ஒரு உயிர் ஜாடி தானப்பா, உயிர் தானப்பா, பழியிறீங்களேங்கிறான். அப்ப 2 பேரும் பழிகிறதான் பத்தி பேசுறாங்க, வெட்டுறதான் பேசுறாங்க. வெற்ற காரியங்கள் ஒண்ணு, அந்த வெட்டக்கூடிய தன்மைகளை நம்ம சாப்பிடுறது ஒண்ணு, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதை மட்டும் உன்னிப்பா பாக்குறாங்க. இப்ப இதை இறைவனுடைய பார்வையில நம்ம பார்ப்போம். இறைவனுடைய பார்வையில பாத்தீங்கன்னாக்கா, இறைவன் என்ன சொல்றான், ஆதமுடைய மக்கள், ஆதி மக்கள், ஆதமுடைய மக்களுக்கு நாம் கடலிலும் கரையிலும், அதாவது நீரிலும் தரையிலும் உணவுகளை நான் படைத்தேன், கொடுத்தேன். இந்த ஜீவராசிகள் இல்லாமல், இந்த உணவு இல்லாமல் அவனால் வாழ முடியாது. மனிதனை நான் தான் படைச்சேன், இந்த பூமியில நான் தான் வாழ வச்சேன், இந்த பூமியில நான் தான் அவனை சாகடிக்கிற, அந்த பூமியில மீண்டும் எழுப்பப்படுவன். அப்படி வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில அவன் எதை சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்காக உயிரினங்களை அனைத்தையும் மக்களுக்காக, அந்த ஆதமுடைய மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு நான் படைத்தேங்கிறான். அப்ப என்வியும் வியும் யாரு படைச்சா, இறைவன் தான் படைச்சான். இதை சொல்லும் போது இறைவன ஒரு கேள்வி இருக்கிறான், உங்களுக்கு உணவை படைத்தது யார்? நீங்க சாப்பிடுறீங்க பாருங்க உணவு, ஆடு மாடு ஒட்டகம், இந்த கறி இவைகளையும் நீங்க சாப்பிடுற இந்த தாவரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த தாவரங்கள் அதைகளை யாரு படைச்சான்னு கேட்கிறான். அப்ப எல்லா உயிர்களுக்கும் உணவை அளிக்கக்கூடியவன் யார்? எல்லா உயிர்களுக்கும் விஎன்வி, அதுவும் இல்லாம பறவை, செடி கொடி, அந்த ஊர்வன பரப்பன எல்லா உயிர்களுக்கும், கடல்ல வாழ்ந்து முதற்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் உணவு என்று இறைவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு பதில் எப்படின்னா, திருக்குறான் இறைவனுடைய வாக்குல சொல்றான். 10வது அத்தியாயம் 33வது வசனம், 27ல 64வது வசனம், 34வது அத்தியாயத்துல 44வது வசனம், அப்புறம் 10ல 24வது வசனம், 35ல 3வது வசனம், 57ல 21வது வசனம். இவை எல்லாம் என்ன, எல்லா உயிர்களுக்கும் நான் தான் உணவளிக்கிறேங்கிறான். இதை மாற்று கருத்து சொல்ல முடியாது. அப்படி மாற்று கருத்து சொல்றேன்னா உணவளிப்போம் யாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த இது உங்களுக்கு சரியான பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும். இப்படித்தான் இறை ஒவ்வொரு கேள்வியும் கேட்கிறான். இப்ப இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா வகுப்பார்களுக்கும்
அறுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறான். எல்லா வகுப்பாருக்கும் இறைவன் சொல்லலாம் பாருங்க, எல்லா வகுப்பாளர்களுக்கும் குர்பானை நான் ஆகுமாக ஆக்கி உள்ளேன். குர்பான வெட்டுறது, சாப்பிடுறது. இந்த குர்பானியை எல்லா வகுப்பாருக்கும், ஒரு வகுப்பில் இருக்கிற எல்லா வகுப்பாருக்கும் நான் ஆகுமாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அது எப்படி சொல்றான், 22வது அத்தியாயம், ஹஜ்ஜுடைய அத்தியாயம் 34வது வசனம் சொல்றான், எல்லா வகுப்பார்களுக்கும் குர்பானை நான் வழிவகுத்துள்ளேங்கிறான். அப்ப குர்பானியை ஒவ்வொரு சமுதாய மக்களும், ஒவ்வொரு வகுப்பாரும் அவருடைய இஷ்டத்திற்கு செய்யறாங்கிறாங்க இறைவன். அப்ப எல்லா மக்களும் வெட்டித்தான் சாப்பிடுறான், அறுத்துதான் சாப்பிடுறான். இதுல மாற்று கருத்தே இல்லை. வெட்டாம அறுக்காம எதையும் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்ப எல்லா வகுப்பார்களுக்கும் இந்த வெட்டுதலும் அறுத்தலும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எல்லா வகுப்பாரும், ஒட்டுமொத்த வகுப்பாரு. அப்ப எல்லா வகுப்பாரும் அப்படின்னு சொல்லும் போது யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னாக்கா, ஆதமுடைய மக்களா இறைவன் சொல்லும் போது கடலிலும் கரையிலும் தரையிலும் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய இறைவன் தான். அப்ப எல்லாத்துக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா வகுப்பாளர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவங்க மெத்தட்ல அந்த குர்பானிய செய்யறாங்க என்பது இறைவன் தன்னுடைய வசனத்துல ஆதாரமா 22, 34, 29, 60, 29ல 60ல சொல்லிட்டான். இப்போ நம்ம பார்க்கும் போது, அப்ப எல்லா சமூகத்தாருக்கும் நான் அறுப்பதை, வெட்டுவதை, உண்பதை ஹலாலாக்கி இருக்கேன், சிலதை ஹராமாக்கி இருக்கேங்கிறான். அப்ப எல்லா வகுப்பாருனா யாருன்னாக்கா யூதர்கள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தாலும் யூதர்கள், ஆப்ரஹாமுடைய மக்கள் அப்படிமா வச்சு யூதர்கள். அப்ப யூதர்கள் 1, கிறிஸ்தவர்கள் 2, சாபியன்கள் 3, அப்புறம் மஜூசிகள் 4, 5 ஈமான் கொண்டவர்கள். அப்போ முதல்ல ஈமான் கொண்டவர்கள் யகூதிகள், நசராக்கள், சாபியர்கள், மஜூசிகள். அப்ப இவங்க எல்லா வகுப்பாளர்களுக்கும் நான் குர்பானியை கடமையாக்கி விட்டேன். குர்பானி இல்லாம அறுக்காம யாராலையும் வாழ முடியாதுன்னு இறைவன். அப்ப இப்ராஹிம் நபி ஒரு மெத்தடு சொன்னாங்க, ஆடு மாடை எப்படி அறுக்கிறதுன்னு ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா மிக சிறந்த வழி. இல்ல இப்ராஹிமுடைய மார்க்கத்தை வழியை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், என் மூதாதையர்கள் செய்த வழியை தான் ஃபாலோ பண்ணும் போது பிரிவினை வருது. அப்ப இறைவன் கட்டளை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர், இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிலர். ஆனா இந்த சிலரும் உண்பது உண்மை, அதை மறுக்க முடியாது. அந்த மெத்தேடு மாறி இருக்கலாமே தவிர, ஆனா மாற்றமா செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. இறைவன் கட்டளைப்படி அறுத்து பழிகிறவங்களும் இருக்காங்க, இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யறவங்க இருக்காங்க. இப்ப ஆடு மாடு ஒட்டகம் இவங்களை எல்லாம் நம்ம அறுக்கலாம் அப்படிங்கும் போது, இப்ப பரதாபங்கிறாங்க பாருங்க, இறைவன் தான் நம்ம கட்டளைதான். இவைகள் உங்களுக்கு பலனடிக்கக்கூடியவை, இதில் அத்தாட்சிகள் இருக்குங்கிறான். ஆடு மாடு ஒட்டகத்துல அத்தாட்சிகள் இருக்குது, பயிரினங்களில் அத்தாட்சி இருக்குது, எவிடன்ஸ் இருக்குங்கிறான். என்ன அத்தாட்சி அப்படின்னா, இந்த ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை கொண்டு நீங்கள் வளர்க்குறீங்க, இதுல பாலை சாப்பிடுறீங்க, இது இறைச்சியை சாப்பிடுறீங்க, இது மேல பிரயாணம் செய்றீங்க, ஒட்டுறது மேல பிரயாணம்லாம் செய்யறாங்க, அப்புறம் லோடு மேல வைக்கிறீங்க, பால் கொடுக்க வைக்கிறீங்க, பாலையும் சாப்பிடுறீங்க. இதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வெற்ற இடத்துக்கு அனுப்பிடுறீங்க. அப்ப அதனுடைய தோலை கூட நீங்க உபயோகப்படுத்துறீங்க. அப்ப ஒவ்வொரு பொருளும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்போ ஒண்ணுக்கும் ஒரு யூசேஜ் இருக்குதுங்கிறத இறைவன் தெளிவா சொல்லிட்டான். அப்ப யூதர்கள், அப்ப ஆபிரகாம் காட்டிய வெட்டுகின்ற முறை, அதே மாதிரி ஈசா நபி வெட்டுகின்ற முறை, மூசா நபி வெட்டுகின்ற முறை, எல்லா இறை தூதர்கள் கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அறுக்கிற முறை எல்லாம் இறைவன் கொடுத்த வழிதான், ஒரே வழிதான். அப்ப மாறுபட்ட வழியை இந்த மக்களா தேர்ந்தெடுத்துட்டாங்க, இது எங்களுக்கு வேணாம், நாங்க இப்படி இருக்கோங்கிறாங்க. அப்ப அந்த வழி என்ன அப்படிங்கும் போது இறைவன் அதையும் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு வகுப்பாரும் இந்த குர்பானி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கும் போது இப்ப என்ன செய்யறாங்க, ஆடையும் மாட்டையும் வெட்டுறனாக்கா சில வகுப்பார்கள் டைரக்டா ஆட்டையும் மாட்டையும் நிக்க வச்சு டப்புன்னு ஒரு போர்டு போடுறாங்க, டப்புன்னு கழுத்துல ஒரு போர்டு போடுறாங்க. அந்த ஸ்லாட்டரிங் மெத்தடு சரியா,
அல்லாத படுக்க வச்சு இப்படி அறுக்கிறது ஸ்லாட்டிங் சரியா அப்படிங்கிறத இன்னைக்குள்ள ஆய்வு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் கரெக்டு. இதுதான் வந்து உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பொருத்தமானது. மற்றதெல்லாம் பொருத்தமற்றது. ஏன்னா அந்த ரத்தம் வந்து அந்த உயிரினத்துல வெளியே வெளியே போகாம இருக்கும். அப்ப ரத்தத்தை சாப்பிடுற தன்மை நமக்கு வந்துடும். அந்த ரத்தத்துல தான் அதிகமான விஷங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள்ல இது விஞ்ஞான பூர்வமா நம்ம நிரூபிக்கப்பட்டது. அப்ப அறுக்கிற மெத்தட வந்து இறைவன் எல்லா தூதருக்கும் காட்டி கொடுத்துட்டான். அப்ப அதுல ஹைஜீனிக் இருக்குது. நமக்கு வந்து எல்லா வகையான நன்மைகளுக்கு தீங்கு தீங்கு கிடையாது. இப்ப அவங்க செய்யறதுக்கு வந்து தீங்கும் இருக்குது, அவர்களுக்கு பயனற்றது. அது பாருங்க பயனற்றது எப்படின்னாக்கா, இப்ப யூதர்கள் ஒரு மெத்தடு, ஒரு தூதரு, மூசா நபி ஒரு தூதர், ஒரு சேம் மெத்தடு, ஈசா நபி ஒரு தூதர், சேம் மெத்தடு, முகமது நபி ஒரு ஒரு சேம் மெத்தடு. இவர்களுக்கு அல்லாம நம்ம மஜூசிகள் இருக்கிறாங்க பாருங்க, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அவங்க என்ன செய்வாங்க, நெருப்பை மூட்டி அதுல கொண்டு ஆடு மாடை கொண்டு உள்ளார போடுவாங்க. அது யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இதான் இறைவன் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளையும் நீங்களே வீணா இதை வந்து ஒரு வணக்க வழிபாடா காட்டுறீங்க. உங்க இறை தூதர் உங்கள் இறைவன் இந்த இறையை வந்து வணக்க வழிபாட காட்டினானா? அப்படி காட்டினானா அதுக்கு வேத வசனங்களை காட்டுங்களாம். வேத வசனங்களை காட்டு, என்னுடைய வார்த்தையை வந்து எனக்கு சாட்சியாக்குங்களாம். நீ செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் என்னுடைய வார்த்தை சாட்சி. அப்படி நீ வந்து மாறுபட்டு செய்தா அந்த மாறுபட்ட செயலுக்கு என்னுடைய வசனம் என்னுடைய வார்த்தையை சாட்சியான வார்த்தை கொண்டு வாங்கிறான். முடியாது, முடியாது. அப்ப இறைவனுடைய வழி ஒண்ணு, மூதாதையர்கள் வழி ஒண்ணு. இந்த வழியெல்லாம் இறை தூதர்கள் காட்டியது. அந்த வழி இறை தூதரை ஏற்காதவங்க காட்டிய வழி. அப்ப எல்லா மக்களுக்கும் அந்த மெத்தடை இறைவன் கொடுத்துறான். எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு பறவை கூட கீழே ஒரு ஒரு கடல்ல வாழ்ற ஒரு பொருள் சாப்பிட வச்சோம். பாம்பை தான் சாப்பிடணும். சிங்கம், புலி, கரடி இது சாப்பிட்டு தான் ஆகணும். செடி கொடி மரம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். முருங்கை மரத்துக்கு நம்ம போறோம். அது வேப்ப மரத்துக்கு போறோம். அருவா எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், வெட்டுறோம். அங்கேயே தான் வெட்டுறோம், கழிக்கணும். அப்போ முருங்கை மரம் அழுவாதா? சொல்லி பாருங்க. அப்ப வேப்ப மரம் செய்யாதா? வாழை மரத்தை வெட்டுறோம், கொலையோட வெட்டுறோம். அது கொஞ்சம் விட்டுருந்தா கூட வாழைப்பழம்லாம் கொடுக்கும். ஆனா அதை வெட்டி அது என்னென்ன செய்யணுமோ அதுக்கு செய்யணும். இப்ப இதே மாதிரிலாம் ஒரு பொருளை வந்து நாம நமக்கு தின்பதற்காக உணவுக்காக வெட்டக்கூடியதை உண்மையிலே வெட்டி உணவுக்கு இல்லாம வேஸ்ட் பண்றோம். இது ஒரு வழிபாடாகவும் கொண்டு போறோம். அப்பதான் இறைவன் சொல்றான், இறை தூதர்கள் காட்டிய வழிபாடு ஏதாவது குறை இருக்கிறதா அப்படி பாரு. நீ இந்த இதெல்லாம் பாக்குற பரவாம இல்ல, அப்ப இதே நீ பாருங்கலாம். ஒரு லாஜிக் ஒன்று இருக்குங்க. இப்ப நான் வந்து என்பி, இந்த அவரு பி. அவரு என்ன சொல்றாரு, என்பிலாம் சாப்பிடுறீங்களே அப்படிங்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன், நான் எங்க என்பி சாப்பிடுறேன்? நான் என்பியை சாப்பிடலையேங்கிறேன். ஆடு மாடா என்பிங்கிறாரு. இப்ப நான் என்ன சொன்னாங்க, ஆடு மாடு ஒட்டகம்லாம் எதை திங்குது? கறியா சாப்பிடுது? இறைச்சியா சாப்பிடுது? இல்ல, அது செடி கொடி பயிர்ல சாப்பிடுது. அது சாப்பிடுறதுன்னா வெஜிடேரியன் தான் அது சாப்பிடுது. அது சாப்பிடலன்னா அந்த வெஜிடேரியனை வந்து அப்படியே வந்து பெருகி அதையும் அழிச்சிடும், அதே பெறணும். அப்போ இந்த ஆடு மாடு ஒட்டகம்லாம் எதை சாப்பிடுதுன்னா வெஜிடேரியன் சாப்பிடுது. அப்ப அதுக்கு தேவையான வெஜிடேரியன் சாப்பிட்டாக்கா அது எதை சாப்பிடுது? வீ தான் சாப்பிடுது. அத அடுத்து நான் சாப்பிடுறேன் வந்து நான் வீ தானே, நான் வெஜிடேரியன் தானே. நான் எங்க என்பி சொல்லுங்க? வெஜிடேரியன் தானே சாப்பிடுது. அதே வெஜிடேரியன் சாப்பிடுற அதே வெஜிடேரியன் கொண்டு ஆடு மாடு தான் நான் வெட்டுறேன். அது மட்டும் எப்படி நான் என்பி ஆகும், நான் வெஜிடேரியன் ஆகும்? இப்படிலாம் பல கேள்வியில கேட்கலாம். இப்ப இத கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இறைவனோட வழிகாட்டுதல பாருங்க. இப்ப பெருநாள் வருது. பெருநாள்னா சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷமான நாள்ல வந்து நல்லா சாப்பிடுறோம். அப்ப படையிலங்கிறாங்க, எது வேணாலும் செய்யறாங்க. அப்ப சாப்பிடலாம். அந்த சாப்பிடுற பொருள் வந்து எப்படி இருக்கணும் என்பது இல்ல. எந்த பொருள் இறைவன் கொடுத்த பொருள், அது ஆடோ மாடோ ஒட்டகமோ பயிறு பச்சையோ செடியோ கொடியோ மரமோ எல்லாம் நமக்கு ஆகுமாகப்பட்டதுதான். இதை வச்சுதான் நம்மளால வாழ முடியும். இதை விட்டு நம்மளால வாழ முடியாது. அப்ப வாழ முடியாத நாம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், இவை அனைத்தும் நமக்கு வேணும். அப்ப என்பியும் வேணும், பியும் வேணும்.
இப்ப இந்த NBA நம்ம சாப்பிடல ஒரு 3 மாசத்துக்கு. இப்ப யூபிலேயே ஒரு கவர்மெண்ட்லயே நம்ம வந்து கால்நடையெல்லாம் வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு மாடம் வந்து ஒண்ணு அமைச்சு அதுல வைங்க, காவந்து பண்ணுங்கன்னாங்க. 3 மாசம் தாக்கு பிடிக்க முடியல, விட்டுட்டான். 6 மாசத்துக்கு முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அதே மாதிரிதான் இறைவன் சொல்லும் போது ஒவ்வொரு ஆளுக்கு தனிப்பட்ட உரிமையை கொடுத்துறான். இதை நீங்க போட்டா போட்டு சொல்லி இறைவனுக்கு இயற்கைக்கு மாற்றமா நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு நட்டத்தை உண்டு பண்ணும், அது உங்களுக்கு தீமையை தான் உண்டு பண்ணும். இப்ப ஆடு மாடு ஒட்டம் இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கோம். நம்ம வந்து உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 800 கோடி மக்கள்ல 60% 70% என்பி, 40% 30% பி. அப்ப என்பியும் இருக்கா, பியும் இருக்கான். இப்போ என்பிக்காரன் என்பியை சாப்பிடலன்னா அத்தனை பேர் பிக்கு மாறினா பத்தாக்குறை வந்துடும். சரி, பி இருக்கான் பாருங்க, இந்த வெஜிடேரியன், இவைகளை சாப்பிடலன்னா இவைகளெல்லாம் வந்து வளர்ந்துரும். இப்ப இதை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், இந்த ரேஷியோ வச்சு பாருங்க. இப்ப நம்ம 800 கோடி மக்கள் இருக்கோம். ஒரு 3 மாசத்துக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஆடு மாடை வெட்டாம விடுங்க. அது வந்து குட்டி போடும், பெருக்கணும். அப்ப அது பாத்தீங்கன்னாக்கா 800 கோடினா 1 3 4 2 போடும். அப்ப 1600 கோடி மக்களுங்கிற 1600 கோடி ஜீவராசிகள் வந்துடும், ஆடு மாடு வந்துடும். நம்மளோட ஜனத்தொகை இருப்பிடும். ஒரு 2 வருஷம் விட்டீங்க, நீங்க வெட்டாம விட்டீங்கன்னா அது எத்தனை கோடி ஆகும்? 3 பங்காகும். இன்னும் ஒரு வருஷம் விட்டீங்க 4 பங்காகும். அப்ப உலகத்துல யாரு இருப்பா அதிகமானவங்கள ஆடு மாடு ஜென்மங்கள் தான் இருக்கும். பார்லிமெண்ட் பூரா ஆடு மாடு தான் இருக்கும். சட்டசபை பூரா ஆடு மாடு தான் இருக்கும். நம்ம ஊடு பூரா ஆடு மாடு தான் இருக்கும். அப்ப நம்ம வீட்ல வந்து நம்ம பாஸ் பண்ற அந்த பாத்ரூம் டாய்லெட்டை கழுவுறோங்கிறீங்க. இப்ப ஆடு மாடுனுடைய டாய்லெட் வந்து நம்ம அதே சாணத்தை வந்து நாம சுத்தம் பண்ற வேலையை பார்க்கணும். இதான் நம்முடைய வேலையாப்படும். வேற எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. டிராபிக் ஜாம் ஆகும். இப்பவே ஜாம்ங்கிறான் இந்த வாகனங்களுக்கு. அவைகளை நீங்க அறுக்கலன்னு வைங்க, முடிஞ்சிச்சு. அப்படின்னா அவைகளை நீங்கள் அறுக்காவிட்டால் அவைகள் உங்களை கொன்றுவிடும், நீங்க செத்துருவீங்க. இப்ப அதுக்குத்தான் இறைவன் சொல்றான், வளர்ற எல்லாத்தையும் வெட்டுங்கிறான். வளர்கிற எல்லாத்தையும் வெட்டுவதெல்லாம் வளரக்கூடியது. நல்லா பாருங்க, வளர்றதெல்லாம் வெட்டுவதெல்லாம் வளரக்கூடியது. அப்போ இறைவன் சொன்னா, உன்னுக்குள்ளேயே மனிதன் உனக்குள்ளேயே சில அத்தாட்சிகளை கொடுத்திருக்க, அதை நீ ஆய்வு பண்ணு, ஆராய்ச்சி பண்ணுங்கிறான். அப்ப இறைவன் வந்து ஒவ்வொரு பெருநாளுக்கு முன்னாடியும் ஒரு பயிரரங்கம் வைக்கிறான், ஒரு பயிற்சி பற்ற வைக்கிறான், ஒரு கிளாஸ் நடத்துறான். ஒரு 10 நாளைக்கு, ஒரு 10 டேஸ்க்கு இந்த ஒரு 10 நாளைக்கு பயிற்சி அவங்க வைக்கிறான். கிளாஸ், ஒரு பிராக்டிகல் கிளாஸ் வைக்கிறான். என்ன வைக்கிறான்னா, வளர்வையெல்லாம் வெட்டுங்க. அப்ப வளருவது எது? ஒரு 10 நாளைக்கு நீ அப்படி இரு அப்படின்னா மயிறு வளரும், இந்த மயிறு இதெல்லாம் வளரும். அப்புறம் ஆப்பிட் முடி வளரும், கீழே முடி வளரும், இதையெல்லாம் வெட்டுங்கிறான். நகம் வளரும், இதை வெட்டுங்கிறான். ஏன் ஒரு 10 நாள்னா ஒரு 10 நாளே கொஞ்சமாவது வளரும் பாருங்க. அப்ப வளர்றத வெட்டுறீங்க, வெட்டுனா திருப்பி வளரும். இதை இறைவன் நம்மகிட்டே கொடுத்து நம்மள வந்து இந்த பயிரரங்கம், இதான் பயிரரங்கம். இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் தான் சொல்றாங்க பாருங்க, இந்த பயிரங்கத்தை இறைவன் இந்த 10 நாளைக்கு செஞ்சு பாடுறா அப்படிங்கிறான். இந்த 10 நாளைக்கு இத ஆதாரமா காட்டுற இறைவனுடைய தூதர்கிட்ட என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட சில வார்த்தைகள் சொல்றாங்க. அப்ப தூதர் வெளிப்பட மேக்சிமம் வந்து முடிய வளர்க்கணும். அதுக்கு பிறகு நீங்க முடிய வெட்டிடணும், ஆம்பிட்டு முடிய வெட்டணும், கழிச்சிடணும். இதை 40 டேஸ்க்குள்ள, ஒரு 1.5 மாசத்துக்குள்ள நீங்க இது பண்ணணும், கீழ் முடிய இது பண்ணு. அப்படி இந்த மீட்சியை எல்லாரும் முடிக்கணும். அப்படி இல்லைன்னா அவைகள் வந்து உங்களுக்கு துர்நாட்டம் வரும், ஹைஜீனிக்கா போகும். இதை எப்படி வேணா நீங்க பாத்துங்க. அப்போ எடுக்க வேண்டிய முடியை, வளர்கின்ற முடி, தேவையில்லாத முடியை நீங்க நீக்கித்தான் ஆகணும். இப்போ வயல் இருக்குது, கிராமத்தில் உள்ளவங்க மக்கள் தான் தெரியும், சிட்டியில ஒன்றும் தெரியாது. அப்ப இந்த பயிரை வந்து களை எடுப்பான், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், களை எடுப்பான், வெட்டுவான். அவன் களை எடுக்கிறது அங்கிருந்து பார்த்தா என்னன்னா அப்படி விசேஷமா, களை எடுத்தாதான் பயிர் வந்து நல்லா வளரும், களை எடுத்தாதான் பயிர் வளரும். அப்ப இதை எடுத்தாதான் இது சுத்தமாகும், ஹைஜீனிக்கா. அப்போ ஒண்ணு நீ வெட்டித்தான் ஆகணும். வளருவது எல்லாத்தையும் வெட்டுது. வளர்வது என்னன்னா, ஆடு மாடு வளரும், செடி கொடி வளரும். இதை நீ வெட்டுறன்னா மாமனை ஒண்ணு வெட்டிடும்.
இதான் பாயிண்ட், இதான் லாஜிக். இது நல்லா பார்த்துங்க. அப்ப இறைவன் என்ன சொல்றான், ஆதமோட சொல்லி, ஆதமுக்கு அடுத்த இன்னொரு இறைத்துவ சொல்லி, அவருக்கு அடுத்த இப்ராஹிம சொல்லி, மூசா சொல்லி, ஈசா சொல்லி, கடைசியா முகமது நபி வரைக்கும் ஒரே மெத்தட காட்டலாம். இந்த மெத்தட செய்யறதுக்கு ஒரு நாளை காட்டுறான். அதுதான் ஹஜ்ஜி பெருநாள் நாள். இதுல என்ன நீங்க குறிப்பா பார்க்கும்போது, சில பொருள்களை வந்து நாம செய்யறோம் பாருங்க, இந்த வெட்டுதல் இதெல்லாம். இப்ப இந்த வெட்டுதலுக்கு ஒரு வேண்டுதல் வைப்பான். மக்கள் வந்து ஒரு வேண்டுதல் வைப்பான். என்ன வேண்டுதல்னா, இறைவனை வணங்குறான். எப்படி வேணாலும் வணங்குவான். நெருப்பை வணங்குவான், செடி வணங்குவான், மரத்தை வணங்குவான், எதை வேணாலும் வணங்குவான். ஆனா உச்சகட்டமான வணக்கம் எதுனா நரபலி. தன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆண் மகனை வந்து மூத்த புள்ளைய வந்து அறுத்துடணும். அறுத்து கடவுளுக்கு கொடுத்துடணும். இதான் நியத்து. நேர்த்தி கடன்பாங்க. நேர்த்தி கடன்னா இதான் இறை வணக்கத்துல உச்சகட்டமான வணக்கம். இது எப்ப இருந்துச்சுன்னா, காலாகாலமா எல்லா இறை தூதர்களோட பேர்லயும் இருக்குது. முகமது காலத்துல இருக்குது, அவருக்கு முன்னாடி ஈசா நபிக்கு முன்னாடி இருக்குது, மூசாவுக்கு முன்னாடி, இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி. அப்ப இறைவன் சொன்னா இதெல்லாம் வணக்க வழிபாடு இல்ல, நரபலி. இது வந்து வணக்க வழிபாடு இல்ல. அப்ப நரபலி என்பது நீயா உருவாக்கி கொண்ட, உன்னுடைய இறை தூதர்கள் யாரும் காட்டல, நானும் இது இந்த ஆதாரமா சொல்லல. அப்ப நரபலியை நீ நிறுத்து, இது இறை வணக்கம் இல்லை என்பதை இப்ராஹிம் நபியை வச்சு, அவருடைய மகனை வச்சு ஒரு செய்தியை சொல்றான். எப்படி இங்க எல்லா செய்தியும் ஆடு மாடு சொல்லும் போது ஒரு அப்பாவையும் ஒரு மகனையும் வச்சு நரபலி விஷயம் சொல்றான். அப்ப இப்ராஹிமுக்கு பிடிச்ச புள்ள யாரு, கஷ்டப்பட்டு புள்ளே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போய் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வயசாகி ஒரு பெத்த புள்ளதான் இஸ்மாயில். அப்ப அந்த இஸ்மாயிலையும் ஒரு நரபலி கொடுத்தாகணும். அந்த ஊர் ஜமாத்து படி, அந்த ஊர் கட்டளப்படி, அந்த ஊருடைய இறை வணக்கத்தை உச்சகட்டமானா என்ன செய்யணும், இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய பிள்ளைய பலி கொடுத்தாதான் உச்சகட்டமான இறை வணக்கத்துக்கு நெருங்க முடியும். ஏன்னா அவருடைய தாப்பனார் வந்து எதை செஞ்சாங்க, சிலைகளை எல்லாம் செய்து கொடுத்து அவைகள் தான் நமக்கு ஈடேற்றம் கொடுக்குங்கிறாங்க. அப்ப இந்த ஈடேற்றம் உச்சகட்டமானது நரபலிதான். அதான் இறைவன் வந்து இவருக்கு ஒரு கனவை உண்டாக்கி, இப்ராஹிம் தன்னுடைய குழந்தைய வந்து வெற்றத்துக்கு வர்றதுக்கு போது, இப்ராஹிம் இந்த இது வணக்க வழிபாடு இல்ல, இது ஊர் மக்கள் செய்யறாங்க, இதை தடுத்து நிற்பதற்கு தான் உண்மை ஒரு வழிகாட்டியா காட்டினேன். உஸ்வத்துல் ஹசனா, உம்மிடம் நேரு வழியும் அழகான வழிமுறையும் இருக்குது. இது வந்து நரபலி வந்து உண்மையிலே வணக்க வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்றான். சொல்றது மட்டும் இல்லாம அது மட்டும் பழி இல்லை, புள்ளைய கொடுக்கறது மட்டும் பழி இல்லை. இப்ப நீங்க பழின்னு சொல்லி ஆடு மாடு எல்லாம் கொண்டு எங்கெங்கயோ போறீங்க பாருங்க, நெருப்ப போறீங்க, அங்க போறீங்க, வெட்டுற இடத்த வெட்ட வேண்டிய இடத்துல விட்டுட்டு வெட்டக்கூடாத இடத்துல தான் கொண்டு வெட்டுறீங்க. கோழி எப்படி வெட்டணும், இப்படி வெட்டணும், கழுத்துல வெட்டணும், கொண்டு தண்ணீரை முக்குறீங்க. பல வகை டப்புல ஒரு அந்த கத்தி கத்தி எடுத்து தலையை ஒரு அடி அடிப்பான் கோழிய, செத்துரும். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து தவறான ஒரு அறுக்கிற மெத்தேடு காட்டுறதுதான் இறைவன் இறை தூதெல்லாம் காட்டினான். அப்ப நல்லபடிய இறைவன் வந்து கண்டம் பண்றான், செய்யக்கூடாது, இது இறை வணக்க வழிபாடு இல்லைன்னு இப்ராஹிம் நபி மூலியமா சொல்லி இன்னைக்கு கடைசி இறை தூதர் வழிக்கு வந்தோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யாரும் வந்து புள்ளிய வழிபடுது, இது நல்பலி கொடுத்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறத வந்து நாம வந்து கடமையை ஆக்கவில்லை என்றால், இறைவன் நமக்கு கடமையை ஆக்கவில்லை என்றால், இந்த செய்தி இறைவன் நமக்கு சொல்லாவிட்டால் ஒத்த குடும்பத்துல மூத்த பிள்ளைய போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. அப்ப என்னுடைய மூதாதையர் காட்டிய வழி இறை வணக்கத்துக்கு நரபலிதான் உச்சக்கட்டம்னா அது வணக்க வழிபாடு இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை படைத்தீரவன் தெளிவாக்கிட்டான். அப்ப இதெல்லாம் நமக்கு தெளிவாயிடுச்சு. இன்னும் கூடுதலா பாருங்க, அறுக்கிறான், அதுவும் ஒரு கொலை, வெட்டுறான், அதுவும் ஒரு கொலை. ஆனா அந்த அறுக்கிறது வெட்டுறது வந்து அந்த ஜீவராசிகளுக்கு, அந்த பயிர் பச்சைகளுக்கு தெரியக்கூடாது. வழி வந்து தெரிஞ்சா கொஞ்ச நேரம் தான் தெரியும், பெரும்பாலும் அதை வந்து வதைக்க கூடாது. அப்போ அந்த பெற்றது அந்த கொலை இருக்கு பாருங்க, அது கொலை தானே, எல்லாமே கொலை தான், இதுவும் கொலை தான், அதுவும் கொலை தான். அப்ப இந்த கொலைக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, 2 உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். கொலை, அந்த கொலையை வந்து 2 உதாரணத்துல பார்க்கலாம். ஒரு உதாரணம் வந்து, இப்ப நான் ஒரு ஆளை கொலை பண்ண போறேன், இல்ல இன்னொரு ஆளு கொலை பண்ண போறோம். அந்த 2 கொலையை வந்து வித்தியாசம் பண்ணி பாருங்க.
இப்ப ஆடு மாடு வெட்டுறதையும் இந்த பயிர் பச்சையை வெட்டுறதையும் எல்லாம் அருவாதான், எல்லாம் கத்தி தான், நல்லா தீட்டின கத்தி தான். அதுங்களுக்கு வழி தெரியக்கூடாது. அந்த வழி தெரியக்கூடாது என்பதற்கு தான் இந்த உதாரணம். இப்ப கோயில்ல அந்த கருவறையில வச்சு ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சாங்க. ஒரு சின்ன பெண்ணை, உங்களுக்கு நல்லா தெரியும். 4 நாள் வச்சு அப்பா அம்மாவன் வந்தவன் போனவன் அங்க உள்ள போலீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கற்பழிச்சாங்க. அது வந்து கொலைதான். அந்த கற்பழிக்கும் போது அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அதுல நரம்பு உடைச்சானுவோம், முதுகு நரம்பு உடைச்சானுவோம், அதை அடிச்சானுவோம், அடிச்சு கற்பழிச்சானுவோம். 4 நாள் வச்சு வச்சு செஞ்சானுவோம். அப்போ அவ்வளவு கொடுமையும் அந்த கொலை. அந்த புள்ள எப்படி உணரும்னா வழியில உணரும், கொடுமையான வழியில வரும். அது கொலைதான். அந்த கொலை எப்படி? சித்திரவதை கொலை. இந்த சித்திரவதை கொலைக்கு தான் இறைவன் எப்படி பனிஷ்மெண்ட், அதே பனிஷ்மெண்ட் தான் உனக்கும் உண்டுங்கிறான். இதுல நீங்க நபர முடியாது. இப்ப இறைவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, கொலை. அப்ப அந்த ஒரு கொலை எப்படி இருக்குனாக்கா சித்திரவதை பண்ணி அதை கடைசியா சாகடிக்கிறன்னு உள்ள. இது எத்தனையோ கொலை வந்துக்குது. இப்ப டில்லியை சுத்தி எத்தனை கொலை பார்த்தோம், எல்லா பெண்கள் தான். அந்த பெண்களை வந்து கொலை பண்ணி மானபங்கப்படுத்தி ரோட்ல போட்டு அதை எரிச்சு சின்ன பிணமாக்குறானோ, செத்த பிறகு கூட பீஸ் பீஸா விட்டுறானோ. அப்ப இது எல்லாம் கொலைதான். அப்ப அந்த கொலைக்கு அந்த அவங்களுக்குள்ள வழி தெரியும். வழி எப்படி தெரியும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரியும். நாளுக்கு அவருக்கு அவர் தெரியும். நாளுக்கு நாள் தெரியும். இரவு பகல் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தெரியும். அவன் வந்து நின்றாவே இவங்களுக்கு கொலை நடுங்கும். ரைட்டா? இது கொலை. இதனுடைய அந்த சித்திரவதை கொலையினுடைய தன்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதே சமயத்துல ஒரு அரசாங்கம் அது கொலை பண்ணுது. எப்படி கொலை பண்ணுது? ஒருத்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், தண்டனைக்கு ஆளாவிட்டான். அப்ப அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். மரண தண்டனை என்ன? தூக்கு. அவனை கொண்டு வந்து துணியை போட்டு கட்டி டைமை பார்ப்பான், டக்குமா தொப்புன்னு போயிட்டுருவான். வலி ஒரு செகண்ட்ல போயிடும். அவனுக்கு எங்க வலி பாருங்க. இந்த கொலையினுடைய வலியை சொல்றேன். இது போலதான் இந்த கொலை என்ன ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அது அப்படிமா இந்த ஹேங்கர் தூக்குவான், முடிச்சு செத்துருவான். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டியா இருப்பான். அப்ப அவனுக்கு தெரியாது. அப்ப இறைவன் சொல்றான், இது கொலைக்கு வந்து எப்படி சொல்ல பாருங்க, இங்க அரு, இங்கதான் இருப்பான் தூக்கு, இங்க அரு, பிளட் எல்லாம் வெளியே வந்துடும், எல்லா பிளட்டும் வந்துடும். அந்த வலி வந்து அவனுக்கு தெரியாது. அது எந்த பிராணியோ இதா இருந்தாலும் தெரியாது. ஆனா மத்தபடி ரிவர்ஸா நீ என்ன கொலை பண்ணாலும் அதுங்களுக்கு வழி தெரியும். அந்த வழி தெரியறதுக்கு தான் இந்த கொலையை சொல்லி காட்டினேன். இந்த பெண்களை கொலை பண்றது, கற்பழிக்கிறது, பாலியல் குற்றம் பண்றது, அது எவிடன்ஸ் இல்லாம ஆக்குறது, இதெல்லாம் கொலைதான். அந்த கொலையும் இந்த கொலையும் தூக்கி பாருங்க. இது வழி தெரியாத கொலை, இது வலி உள்ள கொலை. இதனாலதான் இறைவன் வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து வலியை கம்மியாக்கி நம்ம கொடுக்கலாம். இதை விட என்ன செய்யறான், இன்னொன்னு அங்க தூக்கு போடும் போது இந்திய சட்டப்படி அப்படின்னு சொல்லுவான், சொல்லிதான் போடுவான். இங்க அதெல்லாம் சொல்ல விட மாட்டான். இவங்களுக்கு வெறி பிடிச்ச அந்த விரலை செய்வான். அந்த சட்டம், அந்த டாக்டர் டைமும், அந்த ஒரு எவிடன்ஸ் ஜட்ஜு நிக்கிறது, இவன் எல்லாம் நின்றுதான் அந்த வேலையை செய்வாங்க. அப்ப சட்டப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மெத்தட் தான் இறைவன் சொல்றான். நீ கொலை பண்ற, இந்த கொலை பண்றதுக்கு உனக்கு இந்த அந்த இந்த பொருளை கொடுத்துருக்கேன், இல்ல உனக்கு உணவா கொடுத்துருக்கேன், இந்த ஆடு மாடு இவைகள். நீ வந்து பரிதாபப்படுறீல, அந்த பரிதாபப்படாம இருப்பதற்கு, உனக்கு அந்த மனம் வராம இருப்பதற்கு இறைவா இவைகளை நீ எங்களுக்கு கொடுத்த, எங்களுக்கு உணவா கொடுத்த, ஆகவே உன்னுடைய பெயரை சொல்லி இவைகளை அறுக்கிறோங்கிறோம். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கிறோம். ஏன்னா யூ ஆர் கிவிங் த பெர்மிஷன் டு கட். நீ தான் எங்களுக்கு கொடுத்த அந்த பெர்மிஷன் உடைய நாங்க கட் பண்றோம். அதே மாதிரி தாவரங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடுற இந்த வீட்டர் எல்லாத்தையும் என்ன செய்யறோம், அறுக்கிறோம். அறுத்து சுத்தம் பண்ணிட்டு சமைச்சிட்டு சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு சாப்பிடணும். அதுவும் போலதான் இது போலதான். அப்ப இந்த கொலை வந்து பெர்மிட்டட் கொலை. இது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அப்ப வாழக்கூடிய அனைத்தையும் இறைவன் நம்ம கொடுத்திருக்கான். கடலிலும் தரையிலும் இவை அனைத்தும் கொடுத்தது இறைவன் தான். அப்ப இறைவனுடைய திருநாமத்தை கொண்டுதான் இவைகளை நாம அனுபவிக்கிறோம் என்பதுதான் இந்த குர்பானிங்கிற வார்த்தைக்கும், இந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும், இந்த வார்த்தையை நடைமுறையில கொண்டு வர்றதுக்கும், இதை வந்து நாம நடைமுறையில் நடைப்படுத்தி கொண்டிருப்பதற்கும்
வேதங்களும் வேத தூதர்களும் தான் சாட்சியா இருக்காங்க. அந்த சாட்சியத்துக்கு நாம பிரதிபலம், அதாவது நாம நம்ம ஒரு சாட்சியா இருக்கோம். இந்த சாட்சியத்தை கொண்டுதான் சாட்சியம் நாம வெளிப்படுத்துறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிய தவணானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.